வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. அண்ணாமலை பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அவர் மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் குழப்பங்கள் இருக்குன்றது முகத்திலேயே தெரியுது. மெதுவாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்துருக்கவர் பழைய நிகழ்ச்சியை நினச்சி பார்க்குறாரு. அந்த ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சு எல்லாரும் உட்கார்ந்துருந்ததும் பாட்டி வந்திருந்ததையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ ரவி என்ன வெக்கமா அப்படின்னு கேட்க, இந்த வெக்கத்தை இத்தனை நாளா எங்க மறைச்சு வச்சிருந்த நாச்சியா அப்படின்னு முத்து ஆசையும் சந்தோஷமா கேட்டுட்டு பாட்டிக்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்ததையும் நினைச்சு பார்க்குறவரு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு அவ்வளோ பேர் உட்கார்ந்துருந்த இந்த ஹாலில் தன்னந்தனியாக உட்கார்ந்துருக்கோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு பரசு அங்கே வர்றாரு. செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. அண்ணாமலை உட்கார்ந்துருக்கத பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு. எப்போவுமே அண்ணாமலைன்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றவர் அமைதியாக உள்ளர வந்து உட்கார்ந்துருக்க நண்பரை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்குற அண்ணாமலை வா பரசுங்கிறாரு. வான்னு மறுபடியும் சொல்ல உள்ளர வர்றாரு. உட்காருன்னு அண்ணாமலை சொல்ல உட்கார்றாரு பரசு. அவரு அண்ணாமலையவே பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படி பார்க்குற அப்படிங்கிற அண்ணாமலை அவரோட கையில் இருக்க கவரை பார்த்துட்டு, என்ன கையில் தேங்காய் பழத்தோட வந்திருக்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்பா, வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குறாரு பரசு. அண்ணாமலை ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அமைதியா உட்கார்ந்துருக்க இவரே அவரோட கையெடுத்து வாழ்த்துக்களை சொல்றாரு. இந்தாப்பான்னு அந்த கவரை கொடுக்க அவரு வாங்கிக்கிறாரு. ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு திகைப்போட கேட்க, அது எப்படிப்பா மறக்க முடியும், உனக்கு 60வது பிறந்த நாள், உனக்காக கோவிலுக்கு போய் உனக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அண்ணாமலை நீ எப்பவும் இளமையா இருக்கணும்பா அப்படின்னு பரசு சொல்ல, அட போப்பா நீ வேற அப்படின்னு அழுத்துக்கிறாரு அண்ணாமலை. சுத்தி வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணாமலை இன்னைக்கு உனக்கு 60வது பிறந்த நாள், மணி விழா கொண்டாட வேண்டிய நாள், வீடே கொண்டாட்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வந்த, யாருமே இல்லையேப்பா அப்படின்னு கொஞ்சம் தழுதழுப்போட சொல்றாரு அவரு. இப்ப வீடு இருக்கிற நிலைமையில கொண்டாட்டம்லாம் எதுக்கு பாங்குறாரு அண்ணாமலை. பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும்பா, இது வருஷத்துக்கு ஒரு நாள் வர்ற கொண்டாட்டம், உனக்கு ஷஷ்டி அப்த பூர்த்தி, ஏன்பா எல்லாரும் மறந்துட்டாங்களா இல்ல வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி இருக்காங்களா அப்படின்னு பரசு கேட்க, மனசுக்குள்ள வேதனையா தான் இருக்கு அண்ணாமலைக்கு. ஆனாலும் அதை மறைச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு, சரி அதை விடுங்கிறாரு அவரு. நாம பிறந்து என்னத்தை பெருசா சாதிச்சிட்டோம், நாம என்ன நாட்டுக்காக உழைச்ச தலைவராங்கிறாரு அண்ணாமலை. இத்தனை வருஷம் வீட்டுக்காக உழைச்சிருக்கியப்பா, உன்னை இப்படி தனியா உட்கார வச்சுட்டாங்களேப்பா அப்படின்னு சங்கடப்படுறாரு பரசு. என்ன பண்றது, வீட்டுல 3 மருமகளுங்களும் இல்ல, ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. விஜயாவும் மீனாவை வெளியே அனுப்பிச்சிட்டா, மனோஜுக்கு கோர்ட்டு வாசல்னு போய்கிட்டு இருக்கு, ரவி விஷயத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, யாரும் ஒன்னா இல்ல, இதுல பிறந்த நாள் எங்க கொண்டாடுறது அப்படின்னு ரொம்பவே விரக்தியோட சொல்றாரு அண்ணாமலை. பரசுவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, வார்த்தையிலையும் சொல்லிடுறாரு. அண்ணாமலை எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, பசங்க தான் பிரச்சனையில இருக்காங்க, மறந்துட்டாங்க, உன் சம்சாரத்துக்கு கூட வா ஞாபகம் இல்ல அப்படின்னு பரசு கேட்க, நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல பரசு, வயசு கூட கூட எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அப்படிதான் என் மனசுக்கு படுதுங்கிறாரு அண்ணாமலை. மத்தவங்க பரவாயில்லப்பா, முத்து உன் மேல உசிரிய வச்சிருக்கான், அவன் கூட வா மறந்துட்டான் அப்படின்னு பரசு கேட்க, அண்ணாமலை கண்கள்ல வலியோட நிமிந்து பாக்குறாரு. அப்போ விஜயா கையில ஒரு கவரோட உள்ளர வர்றாங்க. வா விஜயான்னு இவர் சொல்ல, பரசுவை பார்த்துட்டு, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, காஃபி போடலான்னு பால் வாங்கிட்டு வந்தேன், கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு விஜயா சந்தோஷமா சொல்றாங்களா கிண்டல் பண்றாங்களான்னே புரியல. ஓ அப்ப கிண்டலா தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அது பரசுவுக்கு புரிஞ்சு, நான் ஒண்ணு காஃபி சாப்பிட வரலமா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா, ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இன்னைக்கு என்ன நாள், சனிக்கிழமை அப்படின்னு விஜயா சொல்ல, அது இல்லம்மா அப்படின்னு பரசு ஏதோ சொல்ல வர்றாரு. பரசு அப்படின்னு பரசுவை ஸ்டாப் பண்றவரு, ஏதோ கோவில்ல விசேஷமா போயிட்டு வந்திருக்கிறான், தேங்காய் பழம்லாம் கொண்டு வந்தான், இந்தா அப்படின்னு எடுத்து கொடுக்க, அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க விஜயா. என்னப்பாங்கிற மாதிரி பாக்குறாரு பரசு. ஒன்னும் வேண்டாம், சொல்ல வேண்டாம், விடு அப்படின்னு அவரு மெதுவா கண்ணாலேயே ஜாட காட்ட, ஏன்பா என்னப்பா அது அப்படின்னு சங்கடப்படுறாரு அவரு. விஜயா பூஜை ரூம்ல கொண்டு போய் அதை வச்சிட்டு இருக்க, மனோஜ் போன் பேசிட்டே அங்க வர்றாரு. நாளைக்கு வந்துரும் சார், கண்டிப்பா நாளைக்கு வந்துரும் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே வர்றவரு பூஜை ரூம்ல இருந்து வர்ற விஜயாவை பார்த்துட்டு, அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. டேய் நான் எதுவும் சமைக்கல, நீ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு விஜயா கிச்சனுக்கு போறாங்க. மனோஜும் திரும்பி போயிட்டு இருக்க, ஏன்பா மனோஜ் என்ன பரசு கூப்பிட,
அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. இங்க வாப்பான்னு கூப்பிட பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா அப்படின்னு பரசு கேட்க, டேட்டா அப்படின்னு மொபைல் எடுக்கிறாரு மனோஜ். அண்ணாமலை ஒரு வெறுமையான பார்வை பார்த்துட்டு இருக்க மொபைல்ல பார்த்துட்டு, 21 அங்கிள், ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அதான் டேட்டெல்லாம் மறக்கிறீங்க அப்படின்னு நம்ம பலமுக மன்னன் மனோஜ் சொல்ல, ஆ எனக்கு மறந்துட்டா பரவாயில்லப்பா, உனக்கும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு பரசு சொல்ல, என்ன சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிற மனோஜ், எனக்கு என்ன ஞாபகம் இல்லைங்கிறாரு. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பரசு கேட்க, சனிக்கிழமை, அதுவும் மறந்துட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நீ என்ன லூஸா இல்ல லூஸ் மாதிரியே நடிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி பாக்குற பரசு அண்ணாமலை பக்கம் திரும்பி, என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாரு. சரின்னு மனோஜ் போக ரவி உள்ளர வர்றாரு. அவரு கையில இருக்க பார்சலை பார்த்துட்டு, என்னடா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டியா, இப்பதான் ஆர்டர் போடலாம்னு இருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, வீட்டில் பொருள் எதுவும் இல்லை, அதனால தான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ரவி கொண்டு போய் பார்சலை டேபிளில் வச்சுட்டு பரசுவை பார்த்துட்டு, அங்கிள் வாங்க அங்கிள், எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் பக்கத்தில் வர்றாரு. இப்போதான் வந்து என்ன பரசு சொல்ல, வாங்க அங்கிள் சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு ரவி. பரவாயில்லப்பா, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏன்பா இன்னைக்கு ஸ்பெஷல் நாளுங்கிறதால ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு பரசு கேட்டு பார்க்குறாரு. பார்க்கலாம் இவன் என்ன சொல்கிறான்னு அப்படின்னு அண்ணாமலை பார்க்குறாரு. இல்லை அங்கிள், வீட்டில் கிராசரி எதுவும் இல்லை, நான் தான் டிஃபன் பண்ணணும், சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற போகணும், அதான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல, ஓ இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாப்பா அப்படின்னு பரசு கேட்க, சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தானே அப்படிங்கிறாரு ரவி. உடனே மனோஜ், ஐயோ உங்களுக்கு ஞாபகம் மருதி ரொம்ப அதிகமாயிடுச்சா, எல்லார்கிட்டையும் இதே கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க வந்து நிக்கிற விஜயா, வயசானா ஞாபக மருதி வரதானேடா செய்யும் அப்படிங்கிறாங்க விஜயா. வயசானவங்களுக்கு வரலாமா, ஆனா சின்ன வயசு பசங்களே எல்லாத்தையும் மறந்துடுறாங்களே அப்படின்னு பரசு சொல்ல, என்ன சொல்றாரு, எதை பத்தி இவர் பேசுறாருன்னு விஜயா, ரவி, மனோஜ் 3 பேருமே குழப்பமா பாக்குறாங்க. அடுத்து மெதுவா அவங்க அண்ணாமலையும் பார்க்க, பரசு விடு, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பரசு சங்கடத்தோட தள்ளி உட்கார்றாரு. விஜயா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்குறாரு அண்ணாமலை. அப்படின்னு விஜயா லைட்டா திரும்ப, அப்பா சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு ரவி கூப்பிட, இல்லப்பா எனக்கு பசிக்கலங்கிறாரு அண்ணாமலை. நீ போய் சாப்பிடுன்னு அவர் சொல்ல, ஏங்க பசிக்கல அப்படின்னு விஜயா கேட்க, மனசு பாரமா இருந்தா வயிற்றுல பசி இருக்காதுமா, எல்லாரும் இப்படி மறந்துட்டீங்களேம்மா அப்படின்னு பரசு ஆதங்கத்தோட சொல்ல, என்ன நீங்க வந்ததுல இருந்து இப்படியே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன மறந்துட்டோம் நாங்க அப்படின்னு விஜயா கேட்க, வெறுப்போட தலையை திருப்பிக்கிறாரு பரசு. பரசு கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நீ சும்மா இருப்பா, எனக்கு மனசு கேட்கல அப்படிங்கிற பரசு. ஏமா எப்படிம்மா எல்லாரும் இதை மறந்தீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு அண்ணாமலை மேல அக்கறை இல்லாம போயிடுச்சா அப்படின்னு பரசு கேட்க, இவர் மேல நாங்க அக்கறை இல்லாம இருக்கோமா, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. எதை பத்தி சொல்றீங்க நீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு 60 முடிஞ்சு 61வது பிறந்த நாள்பா அப்படின்னு பரசு சொல்லிடுறாரு. 3 பேரும் அப்படியே பயங்கரமா அமைதியாயிடுறாங்க. ரவி மெதுவா திரும்பி விஜயாவை பாக்குறாரு. விஜயா அப்படியே முகம் இறுகி போய் சங்கடமா நிக்கிறாங்க. அவங்க மெதுவா திரும்பி அண்ணாமலையை பார்க்க மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு பாக்குறாரு. மணி விழா எடுக்க வேண்டிய நாள்பா, வீடே விசேஷமா இருக்கும்னு வந்தா இங்க யாருக்குமே ஞாபகம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு பரசு சொல்ல, ரவி சங்கடத்தோட தலையை குனிஞ்சுக்கிறாரு. ஐயோ மறந்துட்டோமேன்னு நெத்திய தேய்ச்சிக்கிறாரு. ரொம்ப சங்கடத்தோட மனோஜையும் விஜயாவையும் பார்க்க, விஜயா அப்படின்னு திணறவங்க இன்னைக்குதான் அப்படின்னு யோசிச்சுட்டு மெதுவா அண்ணாமலையை பார்க்க அவர் ரொம்ப சங்கடத்தோட தலையை திருப்பிக்கிறாரு. அப்பா சாரிப்பா அப்படின்னு ரவி கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட சொல்றாரு. நீங்களாவது சொல்லி இருக்கலாம்லப்பா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டாப்பா இருப்பாங்க, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறாரு பரசு. அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு ரவி அண்ணாமலையோட கையை பிடிச்சி குலுக்க, நன்றிப்பாங்கிறாரு அவரு. அடுத்து மனோஜும் முன்னாடி வந்து அவரோட கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டேப்பாங்கிறாரு. நன்றிங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு போல இருக்கு. ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க, நானே மறந்து போயிட்டேன், போன வாரம்லாம் ஞாபகம் இருந்துச்சு, கோவிலுக்கு போகணும்னு எப்படியோ மறந்துட்டேன் அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் எழுந்துறீங்களே அப்படின்னு விஜயா சொல்ல, என்னங்கிறாரு அண்ணாமலை, எழுந்துறீங்களே
அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை எழுந்து நிக்கிறாரு. விஜயா அப்படியே புன்னகை முகமா வந்து அவரோட கால்ல விழுந்து பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவரும் நல்லாரு நல்லாருன்னு தூக்கி விடுறாரு. அவங்களுக்கு இடம் இருக்கட்டும்னு பரசு எழுந்து அந்த பக்கம் போயிடுறாரு. எழுந்திருக்கிற விஜயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல விடுங்கிறாரு அவரு. அப்பா என்னையும் விஷ் பண்ணுங்கன்னு ரவி வந்து பிளஸிங்ஸ் வாங்குறாரு. நல்லா இருப்பா நீ ஸ்ருதியோட நல்லா வாழப்பாரு அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாரு. அடுத்து மனோஜ் காலில் விழுவது கூட ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அப்பா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வாழ்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் குனிய, அப்பா முதல்ல டைவர்ஸ் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ரவி சொல்ல தூக்கி விட்டுட்டு நல்லாருங்கிறாரு அண்ணாமலை. அப்பா ரொம்ப சாரிப்பா மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு ரவி சொல்ல பரவாயில்லப்பா விடுங்கிறாரு அண்ணாமலை. ஆனாலும் அவரு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல மறந்துருச்சுப்பா. ஆனா முத்து இதெல்லாம் மறக்க மாட்டான்ப்பா. எல்லா வருஷமும் அவன் தான் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பான் அப்படின்னு ரவி சொல்ல ஆமாமா அவர் பெரிய கடவுள் எல்லாத்தையும் கரெக்டா செய்வாரு அப்படின்ற மாதிரி விஜயா எரிச்சலா பாக்குறாங்க. ஆனா என்ன ஆனான்னு தெரியல, காலையில எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு ரவி சொல்ல எங்க அவன் பொண்டாட்டிய பார்க்க போயிருப்பான். சும்மா பேச்சுக்கு தான் அப்பா அப்பான்னு சொல்லுவான். இப்ப எல்லாமே அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இப்ப கூட இததான் பேசணுமா நீ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு திரும்புறாரு. வாசல்ல கரெக்டா முத்து வந்து நிக்கிறாரு. ஒரு சாதாரணமா செருப்பை கழட்டிட்டு வேகமா உள்ளேற வர்றவரு வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன்பாங்கிறாரு அவரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்க இனிமேதான் பாங்கிறாரு பரசு. இருங்க மாமா நான் வரேன் இருங்க அப்படிங்கிற முத்து ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு. என்னடா இவங்கிற மாதிரி ரவி பாக்குறாரு. அண்ணாமலை பரசு மனோஜன் எல்லாரும் பாத்துட்டு இருக்க. பாத்தீங்களா அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லைங்கிறாங்க விஜயா. இவனை தான் நீங்க செல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் ஊதி விட, டேய் அவன் வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பான் விடுறா நான் போய் சொல்றேன் அப்படின்னு ரவி போறாரு. ரவி வேண்டாம் விடு அவனுக்கா ஞாபகம் இருந்தா சரி சொல்ல வேண்டாங்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை மத்தவங்க மறந்ததை விட முத்து மறந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி வர, இல்ல அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் விட பரிசு நீ எதுக்கு இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அண்ணாமலை. விஜயா நீ போய் வேலையை பாருங்கிறாரு. ரூம்குள்ள இருந்து ஒரு காஃபி பிரவுன் ஷர்ட்டும் வேஷ்டியுமா வெளியே வர்றாரு முத்து. ரவி இதை பார்த்துட்டு டேய் என்னடா வேஷ்டியில வர்ற அப்படின்னு கேட்க அவரோட தோல்ல தட்டி டேய் ஒரு கல்யாணம் அதுதான் அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு போக போறானா பாருங்க அப்படிங்கிறாங்க விஜயா. டேய் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு ரவி கூப்பிட, டேய் பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு முத்து வெளியே போறாரு. இப்போ அண்ணாமலைக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு பாத்துக்கங்க. உங்க செல்ல பிள்ளை உங்களை திரும்பி கூட பாக்கல, வாயால ஒரு வாழ்த்து கூட சொல்லல, இவனைதான் நீங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற விஜயா அண்ணாமலை பக்கத்துல வந்து அவன் வேலைய பார்க்க போயிட்டான் பாத்தீங்களா உங்ககிட்ட சொல்லிட்டு கூட போகல அதுதான் உங்க புள்ள புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே வன்மத்தோட நக்கலா சொல்லிட்டு போறாங்க விஜயா. அப்படின்னு அண்ணாமலை திரும்பி உட்கார போக ஒரு நாதஸ்வர சத்தத்தோட நாதஸ்வரம் எட்டி பாக்குது. ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வர்றாரு. அடுத்ததா இன்னொருத்தர் மத்தளத்தோட வாசிச்சுட்டு வர்றாரு. கிச்சன் பக்கமா திரும்பின விஜயாவும் அப்படியே எட்டி பாக்குறாங்க. அங்கேயே நிக்கிற ரவியும் ஆன்னு பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல நாதஸ்வரம் வாசிக்கிறவரும் அடுத்து மத்தளம் வாசிக்கிறவரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அடுத்து மீனா ஒரு தாம்பாளத்துல பழம் வெத்தலை பாக்கு அது மேல மாலைன்னு வர்றாங்க. கூடவே முத்துவும் ரொம்பவே அழகா வேஷ்டி ஷர்ட்ல ஒரு தாம்பாளத்துல நிறைய பூ பழங்கள் அதுக்கு மேல ட்ரெஸ் பாக்ஸ் அப்படின்னு உள்ளர வர அண்ணாமலை திகைப்போட பாக்குறாரு. ரவி பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அவன் சாதாரணமாலாம் வாழ்த்து சொல்ல போறது இல்ல எங்களை மாதிரி அவன் ஒரு அசத்திடுவான் பாருங்க அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு. மீனா முத்து 2 பேர் முகத்திலையும் ஒரே மாதிரி சிரிப்பு உறைஞ்சு போயிருக்கு. முத்து அந்த மத்தள சத்தத்துக்கு ஏத்த மாதிரி லைட்டா டான்ஸ் வேற ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு ஆடிட்டு இருக்க. விஜயா கண்ணை கூட இமைக்காம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை பிரமிப்போட பாத்துட்டு இருக்க. மீனா அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட வர்றாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்பா அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பரசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை உன் புள்ள மறக்கலப்பா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை அப்படியே ஆனந்த கண்ணீரோட நெகிழ்ச்சியோட பாக்குறாரு. அவரு மெதுவா நடந்து வந்து அவங்க முன்னாடி நிக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா அப்படின்னு மீனாவும் சொல்ல அவரு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கண்கள்ல கரக்கட்டின கண்ணீரோட சொல்றாரு அண்ணாமலை. டேய் எப்படா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு ரவி கேட்க, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா அப்பா அப்படின்னு கூப்பிடுறவரு. மீனா இந்த மாலைய அப்பா அம்மா கிட்ட கொடு அப்படிங்கிறவரு அண்ணாமலை கிட்ட திரும்பி, அப்பா மாலைய 2 பேரும் போட்டுக்கங்கப்பா மாத்தி போட்டுக்கங்க அப்படிங்கிறவரு. அண்ணே
அப்படின்னு சொல்ல அங்க ரொம்ப அருமையா மங்கள நாதம் கேக்குது. மீனா ரொம்பவே அழகான மாலை எடுத்து ஆளுக்கு ஒண்ணா கொடுக்கறாங்க. அண்ணாமலை மாலையை வாங்கி விஜயாவோட கழுத்துல போட்டு விடுறாரு. விஜயாவும் சந்தோஷமா அவர் கழுத்துல மாலையை போட்டு விட எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அண்ணாமலை உண்மையான சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா பார்த்துட்டு இருக்க. இவனுக்கு மட்டும் எப்படிதான் எல்லாம் கரெக்டா தெரியுதோ தெரியல. செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடுறான் அப்படின்னு எரிச்சலோட பாக்குறாங்க விஜயா. முத்து அவர் கையில இருக்க தாம்பாளத்தை இந்தடா ரவி இப்படிடா அப்படின்னு கொடுக்கறவரு, அப்பா அப்படியே அம்மாவும் நீயும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு 2 பேரும் குனியிறாங்க. நல்லா இருங்க நான் அண்ணாமலை வாழ்த்த அப்படின்னு ஊமக்கொட்டா மாதிரி விஜயாவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. 2 பேரும் நிமிர்ந்து நிக்க விஜயா எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா காலையிலே எழுப்பி உனக்கு வாழ்த்து சொல்லலான்னு தான்ப்பா நினைச்சேன். நீ வேற அசந்து தூங்கிட்டு இருந்தியா? சரின்னு அதனாலதான் உன்னை எழுப்ப வேணான்னு வெளியே போய் இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல கண்கள் பணிக்க தலையாட்டுறாரு அண்ணாமலை. ரவி இதை கொடுறா அப்படின்னு வாங்குற முத்து மீனா இங்க வா அப்படின்னு சொல்ல மீனா வந்து அந்த தாம்பாளத்துல கைய வைக்கிறாங்க. அதை நீட்டுறாரு. அப்பா உனக்கும் அம்மாவுக்கும் இதுல ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நீட்ட அண்ணாமலை அதை வாங்கிக்கிட்டே பாத்தியா இதுதான் நம்ம முத்துங்கிறாரு. எப்படிப்பா நம்ம சர்ப்ரைஸ் முத்து கேட்க அண்ணாமலை மெதுவா வந்து முத்துவை ஹக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா மீனா வந்திருக்கால எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குங்கிறாரு. உடனே விஜயா தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு ஏங்க இவதான் அப்படின்னு ஆரம்பிக்க விஜயா போதும் நிறுத்து இதுக்கு மேல ஆரம்பிக்காதங்கிறாரு அண்ணாமலை. அத்தை நான் தங்கறதுக்கு வரல மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கதான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல கேட்டியாங்கிறாரு அண்ணாமலை. அங்க நின்றுட்டு இருக்க நாதஸ்வரத்தையும் மத்தளத்தையும் பாக்குற முத்து வேகமா வந்து அண்ணே இந்தாங்க அப்படின்னு பணத்தை கொடுக்க அவங்களும் வாங்கிட்டு சந்தோஷமா தலையாட்ட ரொம்ப சந்தோஷம்னு அப்படின்னு முத்து அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அப்பா இந்தாப்பா புது வேஷ்டி சட்டை எப்படி இருக்குன்னு பாருப்பா அப்படின்னு ஒரு பாக்ஸ் திறக்கிறாரு முத்து. அதுல ரொம்பவே அழகா ஒரு வேஷ்டி ஷர்ட் இருக்கு. அடுத்து அம்மா இந்தாங்க உங்க புடவை அப்படின்னு முத்து அந்த பாக்ஸையும் ஓபன் பண்ணி கொடுக்க சூப்பரா இருக்குன்றாரு ரவி. அப்போ ஸ்ருதி கையில ஒரு பெரிய பாக்ஸோட அங்க வர திரும்புற மீனா வாங்க ஸ்ருதிங்கிறாங்க. ஹாய் அங்கிள்னு உள்ளர வர்றாங்க ஸ்ருதி. வா பலகுரலு அப்படின்னு முத்துவை இன்வைட் பண்ண உள்ளர வந்து இந்த பெரிய கேக் பாக்ஸ வைக்கிறாங்க ஸ்ருதி. ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தேங்க்யூமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை நிறைவோட. ரவிக்கு ஒரே திகைப்பா இருக்கு. ஏய் ஸ்ருதி அப்பாவுக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. நேத்திய மீனா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறாரு. நீ தாண்டா எனக்கு சொல்லணும். அங்கிள் பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி விட்டுடுறாங்க ஸ்ருதி. டேய் முத்து நீயாவது சொல்லியிருக்கலாம் இல்லடா அப்படின்னு முத்துக்கிட்ட ரவி கேட்க டேய் உனக்கு தெரியும்னு நினைச்சேன்டா ரவி. அப்பா பிறந்த நாள் போய் யாராவது மறைப்பாங்களா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேன்னு சங்கடப்படுறவரு ஸ்ருதி வா அப்படிங்கிறவரு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு குனிறாரு. பிளஸ் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதியும் குனிய அப்படியே புன்னகை மணியா பிளஸ் பண்றாங்க விஜயா. முத்து நீ கூட உன் அப்பாவோட பிறந்த நாளை மறந்துட்டேன்னு நினைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு பரசு கொஞ்சம் சங்கடத்தோட சொல்றாரு. மாமா நான் ஏன் பிறந்த நாளை கூட மறப்பேன் ஆனா அப்பா பிறந்த நாளை எப்படி மாமா மறப்பேன்? மீனாவும் நானும் ஒரு வாரமா இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். காலையிலேயே கோவிலுக்கு போய் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல ரொம்பவே நெகிழ்ச்சியோட நிக்கிற அண்ணாமலை பாத்தியா நல்லா காதுல உரைக்கிற மாதிரி கேட்டுக்கோங்கிற மாதிரி விஜயாவை பாக்குறாரு. அப்போ மீனா அந்த தாம்பாளத்துல இருக்க ஒரு சின்ன கவர் எடுத்து விபூதியை வெளியே எடுத்துக்கிட்டு மாமா அம்மாவும் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு மீனா கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு விபூதியை வச்சுட்டு விஜயா கையில கொடுக்கறாரு. சத்யா உங்க பிறந்த நாளைக்கு ஒரு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறாங்க மீனா. ரொம்ப நல்ல விஷயமா? அதுக்கு மேல வேற என்ன நல்ல விஷயம் இருக்குங்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை நான் வரும்போது நீ தனியா இருந்தப்பா ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படின்னு ஒரு சத்தம் வாசல்ல கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ரோஹிணி ரொம்பவே நீட்டா சாரியில வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே திகைப்பா பாத்துட்டு இருக்காங்க. முத்து கொஞ்சம் கோவமும் எரிச்சலுமா பாக்க விஜயா பயங்கர கோவத்தோட பாக்குறாங்க. இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்க விஜயா கழுத்துல இருக்க மாலையை கழட்டி போட்டுட்டு ஏய் நீ எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு வந்து கத்துறாங்க. அங்கிளோட பர்த்டேன்னு தெரியும் ஆண்டி அதனாலதான் வந்தேங்கிறாங்க ரோஹிணி. ஏண்டி எங்களை அசிங்கப்படுத்தி கோர்ட் வாசல்ல ஏற வச்சுட்டு இந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க வந்த வெக்கம் கேட்டவளே ஓடி வெளிய அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மனோஜும் எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு முன்னாடி வர்றாரு. ஏண்டி ஒரு நல்ல நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அதை கெடுக்கிறதுக்குன்னு வருவியா அப்படின்னு கத்துறாரு மனோஜ். இவளை இப்ப விரட்டி விடுறியா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க விஜயா அப்படிங்கிறவரு இங்க வந்தாதான் பிரச்சனை வரும்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு வந்த அப்படிங்கிறாரு ரோஹிணி கிட்ட. ரோஹிணி ஒரேட்டு முன்னாடி வந்து அங்கிள் இந்த வீட்டுல நான் உங்களை தான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு நிறைய டைம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன்
ஆனா உங்க மேல எனக்கு என்னைக்குமே மரியாதை குறைஞ்சதே இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. ஓ மரியாதை வேணும்னு யாரடி கேட்டா? இப்படி பேசியே உள்ளர நுழையலான்னு பாக்காத, போடி வெளியே முதல்ல அப்படின்னு விஜயா கத்துறாங்க. விஜயா பொறுமையாயிரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இந்த பார்லர் அம்மா இப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம், அதை ஆஃப் பண்றதுக்குன்னே வருவியா நீ அப்படின்னு முத்து கேக்குறாரு. மீனாவும் கொஞ்சம் முன்னாடி வந்து, இந்த வீடு சந்தோஷமா இருந்தாதான் இவங்களுக்கு பிடிக்காதேங்க அப்படிங்கிறாங்க மீனா. நான் யார் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்காகலாம் வரல அங்கிள், நான் உங்களுக்கு விஷ் பண்ண தான் வந்தேன். உங்க அடுத்த பர்த்டேக்கு நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு ரோகிணி உறுதியா சொல்ல எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. கிழிப்ப காலை வெட்டிடுவேன் அப்படின்னு விஜயா கத்த, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மனோஜ் கூட நான் சேருவேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல மனோஜ் மிரட்சியா பாக்குறாரு. நான் வரேன் அங்கிள் அப்படிங்கிற ரோகிணி அப்படியே வாசப்படிக்கிட்ட இருந்து கொண்டு வந்த கவரை கீழே வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு வெளியே போக, ரோகிணி ஒரு இட்டு எடுத்து வெளியே வச்சதும் விஜயா அவங்க கொண்டு வந்த கவரை எட்டி உதைக்கிறாங்க. அது ரோகிணிக்கு முன்னாடி போய் கீழே விழுது. ச்சே, நல்ல நாள் அதுவுமா இவ முகத்துல முழிக்க வேண்டி போச்சு அப்படின்னு விஜயா பயங்கர டென்ஷனா கத்த, சரி விடுங்கம்மா, நல்ல விஷயம் நடக்கும்போது திருஷ்டி கழிக்க ஏதாவது நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இது, விடுங்க அப்படின்னு முத்து விஜயாவை சமாதானம் பண்றாரு. எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்க, வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, கரெக்ட், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஓடி போற முத்து ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட விஜயாவை பாக்குறாங்க. அப்பா இதை அம்மா கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுப்பா அப்படின்னு கொடுக்க, இந்தா நீ இப்போ போய் மாத்திட்டு வான்னு கொடுக்குறாரு. விஜயாவை ஈன்னு வாங்கிட்டு போறாங்க. அப்பா நீயும் வாப்பா, ரவி வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர போறாரு முத்து. மனோஜ் பயங்கர டென்ஷன்ல நிக்கிறாரு. ஒரு பெரிய கேக்க ஒரு டேபிள் எடுத்து அது மேல பிளேஸ் பண்றாரு முத்து. அண்ணாமலையும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்க, விஜயாவும் ரொம்ப அழகான புடவையில வந்திருக்காங்க. கட் பண்ணுப்பா அப்படின்னு முத்து கையில நைஃப கொடுக்குறாரு. எல்லாரும் பாடுங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா பாடுறாங்க. நம்ம ஸ்ருதி அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கிளாப் பண்ணி பாடிட்டு இருக்க. அண்ணாமலை ஒரு பீஸ் கேக்க வெட்டி அதை விஜயா பக்கம் நீட்ட அவங்க அதுல இருந்து கொஞ்சத்தை எடுக்கிறாங்க. எடுத்து அண்ணாமலைக்கு ஊட்டி விட முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏக சந்தோஷம். அடுத்து அண்ணாமலை கொஞ்சம் விஜயாவுக்கு ஊட்டி விடுறாரு. முத்து சந்தோஷத்துல அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணாமலை ரொம்பவே பிரைட்டா தெரியுறாரு. முத்துவுக்காக வாங்கின வேன் வந்துருச்சு, டிராவல்ஸ்னு இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய மாலையை இழுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு முத்து. மீனா பொட்டு வச்சு விடு அப்படின்னு சொல்ல முன்னாடி ஒரு பெரிய வேல் வரைஞ்சி அதுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க மீனா. கொஞ்சம் தள்ளி நின்று ரவி சந்தோஷமா போட்டோ எடுத்துட்டு இருக்க. மனோஜும் விஜயாவும் உருன்னு நின்னுட்டு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியும் சந்தோஷமா மீனாவோட அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துன்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை வேன்ல இருந்து கீழே இறங்குறாரு. அப்பா வண்டி எப்படிப்பா இருக்கு அப்படின்னு முத்து ஓடி வந்து கேக்குறாரு. சூப்பரா இருக்குடா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடியே செல்வமும் தினேஷும் இறங்கி வர்றாங்க. முத்து அண்ணாமலை கூட சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்க. ஆமா இவன் வாங்கினது சாதாரண வேன் தானே, என்ன பிளைட்டா வாங்கிட்டான் அப்படின்னு நொடிக்கிறாங்க விஜயா. பிளேன்லாம் என்னால வாங்க முடியாதுமா, ஆனா நிக்கிறாரு தொழிலதிபர், அவர் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு மாடியில நிப்பாட்டுவாரு, சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்னு முத்துவும் எந்த இடம்னு கூட பார்க்காம இன்னைக்கு பட்டுன்னு ஒரு பதில கொடுத்துடுறாரு. விஜயா நம்ம பையன் படிப்படியா முன்னேறிக்கிட்டு வர்றான், அதுக்கு பெருமைப்பட வேணாமான்னு கேக்குறாரு. ஆமான்னு நொடிச்சிட்டு நிக்கிறாங்க விஜயா. ஹாய் மீனா அப்படின்னு வந்து செகண்ட் கொடுக்குற ஸ்ருதி. ஹாய் முத்து, கார் ஓனரா இருந்தீங்க இப்ப வேன் ஓனர் ஆயிட்டீங்க, கங்க்ராட்ஸ்னு கை கொடுக்க நன்றி நன்றி அப்படின்னு அரடிச்சு குனிஞ்சு கும்பிட்டுட்டு தேங்க்ஸ் சொல்றாரு முத்து. மனோஜுக்கு அவரை தவிர வேற யாரும் எதுவும் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிடவே கூடாது. அம்மா மாதிரியே முகத்தை வச்சுட்டு நிக்க, ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. நல்லா இருக்கேம்மான்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சீதா வர்றாங்க. சீதான்னு மீனா திரும்ப, மாமா வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குற சீதா. வணக்கம் மாமா அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கும்பிடுறாங்க. ஸ்ருதி ரவி பக்கத்துல வந்து நின்னுகிட்டு, என்னடா பொழுதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீ இல்லாம பொழுது எனக்கு எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை பின்னாடிதான் சத்யாவும் நிக்கிறாரு. முத்து பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இல்லப்பா சண்முகம் சார் வர வேண்டி இருக்கு, வந்ததும் ஆரம்பிச்சிடலான்னு முத்து சொல்ல அவரும் அவர் ஒய்ஃபும் வந்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற முத்து சீதா கிட்ட பேசிட்டு இருந்த மீனாவை, வா வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கமா போறாரு. வாங்க சார்னு முத்து வந்து அவங்கள வரவேற்க, வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு மீனாவும் ஓடி வந்து வரவேற்கிறாங்க. மீனா ரொம்ப நேரமா எதுவும் நாங்க உங்களை காக்க வச்சிட்டோமா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. பூஜையை ஆரம்பிச்சிருக்க வேண்டியதுதானே சண்முகம் சார் கேக்குறாரு. சார் இந்த வேனுக்கு காரணமே நீங்க தானேங்க சார், நீங்க இல்லாம எப்படிங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா கேக்குறாரு அவரு. அண்ணாமலை மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அப்பா அம்மா மீனாவோட அம்மா அத்தை
அது என் அண்ணன், தம்பியோட ஒய்ஃப். இது மீனாவோட தம்பி தங்கச்சி. இவ செல்வம், உங்களுக்கு தெரியும்னு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு முத்து. இவங்க 2 பேரும் சிரிப்போட எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய் வலிக்க. தெரியும்பா அப்படின்னு சண்முகம் சொல்ல, அப்பா நான் சொன்னேன் இல்லப்பா வேன் வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு சண்முகம் சார்னு, அவர் இவர் தான்ப்பான்னு முத்து சொல்ல, அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்றாரு. இருக்கட்டும் சார், நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல பையனை பெத்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை பெருமிதமா பாக்குறாரு. விஜயாவுக்கு எரிச்சல் மண்டிக்கிட்டு வருது. உங்க பையனாலையும் உங்க மருமகளாலையும் தான் இன்னைக்கு எங்க பையன் எங்க கூட இருக்கான் அப்படின்னு சண்முகம் சார் சொல்ல, முத்து சொன்னா, நீங்க அவங்களுக்கு பண்ணிருக்க உதவி பெருசுங்க. அவன் வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு அண்ணாமலையும் தேங்க் பண்ற விதமா சொல்றாரு. சார், அவங்க பண்ற நல்லதுனாலதான் அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு அவர் சொல்ல, சரியா சொன்னீங்க. நம்ம எண்ணமும் செயலும் சரியா நல்லதா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற அண்ணாமலை சைட்ல லைட்டா திரும்பி அது தெரியாம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயாவை ஒரு குத்துறாரு. ஆமாங்கிற மாதிரி முத்துவும் சிரிப்போடு தலையாட்டிட்டு இருக்க, மாமா பூஜை போட்டுடலாம், டைம் ஆயிடுச்சுன்றாங்க மீனா. சரிம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சார் வாங்க போலாம், வாங்க மேடம் அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றாங்க. விஜயா முகத்துல ஆட மாட்டேங்குது. வண்டிக்கு குருக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ரவி ரொம்பவே சந்தோஷமா இத வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்க, சத்யாவும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபாராதனை காட்டுறாரு ஐயர். ஆரத்தி எடுத்துக்கோங்கன்னு காட்டுறவரு ஆரத்தி எடுத்துட்டு இருக்க, இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த தொழில் அமோகமா நடக்கும், சாவி எடுத்துக்கோங்கன்னு அவரு நீட்ட, சார் உங்க கையால எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சண்முகம் சார் அந்த கீயை எடுக்கிறவரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முத்து பக்கமா திரும்ப, சார் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சண்முகம் மெதுவா அண்ணாமலை கிட்ட வர்றாரு. அப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவா அப்படின்னு அப்பவும் ஒய்ஃபை விட்டு கொடுக்காம கூப்பிடுறாரு அண்ணாமலை. விஜயாவும் ஏதோ பேச்சுக்கு கடனேன்னு ஒரு கை மேல கைய வைக்கிறாங்க. அண்ணாமலை சாவியை வாங்கிக்கிறாரு. அப்பா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணப்பா அப்படின்னு மீனாவும் முத்துவும் அவங்க கால்ல குனிய, நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாரு. விஜயா வாயில இருந்து ஒரு முத்து வேண்டாம் வார்த்தை கூட உதிரல. இந்தாப்பா சாவியை புடின்னு கொடுக்கிறவரு, இந்த மாதிரி நிறைய வண்டிகளை வாங்கணும் அப்படின்னு வாழ்த்த, வாங்கிடலாம்ப்பான்னு சாவியை வாங்கிக்கிறாரு முத்து. ஸ்டார்ட் பண்ணிடலான்னு முத்து போக, இருங்க அப்படின்னு மீனா டிரைவர் சீட்டு கதவை திறந்து விட்டு போங்கன்றாங்க. முத்து ஒரு லாரியில ஏறுற கெத்தோட ஏறி உட்கார்றாரு. அந்த சின்ன ஜன்னல் வழி அவரு திரும்ப வாழ்த்துக்கள்னு மீனா கை கொடுக்க, அவரும் அது வழியா கைய விட்டு நன்றிங்கிறாரு. முத்து கண்ண மூடி சாமி கும்பிட்டுட்டு ஸ்டாரிங்க தொட்டு கும்பிட்டுட்டு சாவிய போட வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு போறாரு. அவரு வண்டிய லைட்டா நகத்த, சக்கரத்துக்கு கீழே இருந்து எலுமிச்சம்பழம் நசுங்கி 4 பக்கமும் தெரிக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அம்மா நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சீதா கோவிலுக்குள்ள போக, சரின்னு தலையாட்டிட்டு பாக்குறாங்க அவங்க அம்மா. சீதா கோவிலுக்குள்ள வந்து அரச மரத்தையும் வேம்பையும் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. சீதா சுத்திட்டு இருக்க, தலையில முக்காடு போட்ட ஒரு லேடி சரக்குன்னு கிராஸ் பண்ணி போறாங்க. அடுத்த ஷாலை சரி பண்ற சீதா, ஐயோ என் தாலிய காணுங்கன்னு கத்துறாங்க. ஐயோ என் தாலி அப்படின்னு அவங்க கத்த, என்னம்மா என்னாச்சுன்னு 2-3 பேர் ஓடி வந்து கேக்குறாங்க. ஐயோ என் தாலிங்க அப்படின்னு சீதா கத்த, இங்கதான் இருக்கும் பாருமா அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு என் தாலிய பாத்தீங்களாமா அப்படின்னு சீதா கத்திட்டு இருக்க, மீனா உள்ளர வர்றாங்க. அப்போ அந்த தலையில முக்காடு போட்டுட்டு இருந்த லேடி வேகமா வெளியே ஓடுறவங்க மீனாவை படார்னு ஒரு இடி இடிச்சுட்டு ஓடுறாங்க. ஐயோ என்னங்க பாத்து போங்க அப்படின்னு கையை தேய்ச்சி விட்டுக்கிட்டு மீனா உள்பக்கமா திரும்பி சீதா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய எபிசோட் ரொம்பவே நல்லா சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைபோட போச்சு. ஆனா கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மண்டேவுக்காக ஆவலா காத்திருக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஹேவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.